கைதிகளுக்கு பரோல் இருப்பது என்பது நமக்கு எல்லாம் தெரியும். பரோல்னால் எப்படி ஒரு அக்யூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருப்பார். அவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருப்பார். அவருடைய தந்தையோ அல்லது உறவினர்களோ தாயோ இறந்து விட்டால் அந்த ஈமக்கிரியையில் ஈடுபடுவதற்காக அவர் வந்து அந்த அந்த ஜெயிலிருந்து அவர் வெளியே போவார். ரிலீஸ் பண்ண நீதிமன்ற உத்தரவோடு அல்லது அந்த சிறையோட சூப்பரிண்டென்ட் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ரைட் கொடுக்குறாரு. அதற்கு தேவையான ஆவணங்களை அவர் பெறுவார்கள். ரைட். அதுக்கு சூரிட்டி வாங்கி தான் அவங்க அனுப்புவாங்க. ரைட்டா? அது இதே போல் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸ் 1982 பார்த்தீங்கன்னா அதில் தான் போட்டிருக்கு ஒரு கைதிகளுக்கான ஆர்டினரி எமர்ஜென்சி லீவ் அப்படிங்கிறது. ரைட்டு. இப்போ எமர்ஜென்சி லீவ் அப்படின்னா இந்த பரோல் போலவே தான் இது எந்த கைதிகளுக்கு வந்து இந்த பரோல்ன்றது இந்த எமர்ஜென்சி லீவ்ன்றது அப்ளை ஆகும் அப்படின்னா நல்ல நடத்தை உள்ள கைதியாக இருக்க வேண்டும், ஆயுள் தண்டனை கைதியாக இருக்க வேண்டும், அவர் மேலே ஃபர்தர் கம்ப்ளைண்ட் அவர் இருக்கிற அந்த பீரியடில் ஃபர்தர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதே போன்ற கைதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி லீவ் அப்படின்றது வந்து இவர் வந்து அப்ளை செய்யலாம். சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது ஒரு சிறை தண்டனை அளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஜெயில் ரூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 வருடம் நன்னடத்தையோடு ஒரு நபர் இருந்தால் அவருக்கு இத்தனை நாட்கள் ரெமிஷன், இத்தனை நாட்கள் அவருக்கு விடுமுறை அல்லது இத்தனை நாட்கள் தண்டனை கழித்துக் கொள்ளலாம் என்று ஒரு கணக்கு இருக்குது. அதை போல தான் அந்த லீவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸில் அவர்கள் வந்து கணக்கு எடுத்துக்கொள்வார்கள். அதாவது உன்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு அல்லது அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு திருமணம், ஒரு நல்ல காரியம் அல்லது ஒரு கோவில் திருவிழா நீங்கள் கலந்து கொள்ளே ஆக வேண்டும், அல்லது உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேரணும், வைத்தியம் பண்ணணும், இது போன்ற இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த கைதிகள்கிட்ட இருந்து அவர் வந்து ஒரு பெட்டிஷனை வாங்கி அந்த ஜெயில் சூப்பரண்டே வந்து இதை போன்ற விடுமுறைகள் எமர்ஜென்சி டைமில் விடுமுறை அளிப்பதற்கான உரிமை இருக்கிறது. இன்னொரு விஷயம், பெண்கள் வந்து முழுகாமல் இருக்கிறாங்க, உள்ள ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, ஜெயில் கைதிகள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அவங்க ஜெயிலில் உள்ளே வச்சுட்டீங்க, அவங்க 8 மாதம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டெலிவரி வெளியே பண்ணலாம் அப்படின்றா வெளியில் அவங்களோட டெலிவரி வந்து குழந்தை மகப்பேறு மருத்துவம் வந்து சிறைக்கு வெளியில் பார்ப்பதற்கான வசதிகள் இருக்கிறதா என்றால் அவர்களுக்கும் வந்து சிறைக்கு வெளியே பார்ப்பதற்கான எமர்ஜென்சி லீவ் எனப்படுகின்ற அந்த விடுமுறை லீவ் வந்து உண்டு. ஆனால் அவர்கள் வந்து ஹை ப்ரொடெக்டட் அக்யூஸ்டாக இல்லாமல் இருக்கணும். ஹை செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இந்த வசதிகள் நிச்சயமாக உண்டு.